लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यदिराजाय विद्महे श्रीपाशिकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात्. ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம். எம்பெருமானார் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोगदस्ततितरानतृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये. நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலார் ஆலம் இளந்தலின்மேல் துயிலந்தாய் சீரார் திருவேங்கடமாமலை மேயாராமுதே அடியேர் கருளாயே. எல்லாம் வல்ல ஏழுமலையான் பெருங்கருணையால் 2024-25 அனத்தியாயன காலத்தினுடைய 29வது நாள் பதிவேற்றம். பிள்ளை பெருமாள் ஐயங்காரருடைய திருவேங்கட தந்தாதியினுடைய 26வது பாசுரத்தை இன்றைக்கு நாம் அனுபவிப்பதற்கு முன்னால் தனியனை சேவிக்கலாம். மட்டு அலை தந்தலை சூழ் வடவேங்கட வாணனுக்கு மட்டு அலை உண்ட பிரானுக்கு அன்பு ஆம் பட்டர் பொத்தாளுள் தலை உண்ட மணவாளதாசன் உகந்து உரைத்த கட்டளை சேர் திரு அந்தாதி 100 கலித்துறையே. 26வது பாசுரம். அஞ்சு அக்கர வடமூலத்தன் போதன் அறிவு அறிய செஞ்சக்கர வடவேங்கடநாதனை தேசத்துள்ளீர் நெஞ்ச கரவடம் நீக்கி இன்றே தொழும் நீழ்மரளி துஞ்சக் கரவடம் வீசும் அக்காலம் தொழுதற்கு அரிதே. திருவேங்கடமலையிலே இருப்பவர்களே என்று சொல்லுகிறார். கையிலே சக்கராயுதத்தை ஏந்திய திருவேங்கடமுனையானை மனதற்குள் எப்போதும் தியானித்து அவனுடைய பெயரை இப்போதே சொல்லி வணங்குங்கள். ஏனென்றால் யமன் வருங்காலத்திலே நம்முடைய நாக்கு நமக்கு சுயமாக இருக்காது. கண் நம்முடைய பார்வையிலே நம்முடைய கண்ணானது தெரியாமல், காது கேட்காமல், வாய் ஊத்து கொண்டு கால்கைகள் முடக்கி கொண்டிருக்கிற பொழுது நாராயணா இல்லை நான் சொல்கிறதுக்கு கூட நாக்கு அசையாது. எனவே இப்போதே திருவேங்கடமுடையானை மனதில் இருக்கிற துக்கங்களை எல்லாம் வஞ்சனைகளை எல்லாம் ஒழித்து விட்டு தொழுங்கள். யமபாசம் வருகிற போது இதெல்லாம் உங்களால் சொல்ல முடியாது. எனவே இப்போவே நாமும் சொல்லுங்கள். யாருடைய நாம்? அஞ்சு அக்கர வடமூலத்தான் மூலத்தன் என்று சொல்கிறார். 5 அக்ஷரம் என்று சொல்லக்கூடிய ஓம் நம சிவாய் என்று சொல்லக்கூடிய 5 எழுத்துக்குரியவன் பிரம்மன் ஆகிய தேவர்களும் கூட அறிய முடியாத அறிவனாத பொருளாக இருக்கக்கூடிய திருவேங்கடமலையிலே இருக்கக்கூடிய பெருமாள். அப்படிப்பட்ட பெருமாளை இப்போதே நெஞ்சத்தில் இருக்கக்கூடிய வண்ணத்தை எல்லாம் விட்டு தொலைத்து வஞ்சனையெல்லாம் தொலைத்து விட்டு அவன் நாமத்தை சொல்லி அவனை சரணடையுங்கள். ஏனென்றால் யமன் வருங்காலும் நம்மால் அப்படி சொல்ல முடியாது. எனவே அப்போதைக்கு இப்போதே சொல்லுங்கள் என்று சொல்லுகிற பாசம். ஒற்றை விடையனும் நான்முகனும் உன்னை அறியா பெருமையோனே என்பது ஒரு வார்த்தை. அதே போலதான் எய்ப்பெண்ணை வந்து நலியும் போது அங்கேது நான் உன்னை நினைக்க மாட்டேன், அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் ஓம் நமோ நாராயணா என்று. அப்போல்லாம் என்னால் சொல்ல முடியாது, எனவே நான் இப்போவே சொல்லிடுறேன், என்னை காப்பாத்துன்னு சொல்கிற பாசம். சிவபெருமான் தட்சிணாமூர்த்தியாக தெற்கு திசை நோக்கி உட்கார்ந்திருந்து திருக்கைலாயத்திலே அரச ஆலமரத்தின் அடியிலே வீட்டிலிருந்து பிரம்மபுத்திரர்களான சனகர், சனந்தனர், சனத்குமாரர், சனச்சு ஜாதகர் என்கிற அந்த 4 போதனை செய்யக்கூடியவனாய் இருந்தான். அதனால் வடமூலத்தன் என்று பெயர் பெற்றான் என்று சொல்கிறார். ஆலநிழற் கீழ் அறநெறியை 4 மேலை உகத்தாரை மேலை உகத்து உரைத்தான் மெய்த்தவத்தோன் ஞாலம் வளர்ந்தானை ஆழி கிடந்தானை ஆள்மேல் வளர்ந்தானை தான் வணங்குமாறு என்று 4 திருவந்தாரியிலே பிரம்மா விஷ்ணு ஆகிய பிரம்மா சிவன் ஆகியோருமே பெருமாளை வணங்குவதை பற்றி சொல்லுகிறார். சனகர், சனந்தனர், சனத்குமாரர், சனத் சுஜாதகர் என்ற அந்த 4 பிரம்மாவுடைய மானச புத்திரர்கள். அவர்களுக்கு உபதேசம் செய்கிறார் தட்சிணாமூர்த்தி வடிவமாக தெற்கு திசை நோக்கி ஆலமரத்தடியின் கீழே. அதைத்தான் இங்கே சொல்லுகிற போது வடமூலத்தன் என்று சொல்லுகிறார் இந்த பாசுரத்திலே பிள்ளை பெருமாள் ஐயங்கார். எனவே
அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் என்று பின்னால் மரணம் வரும்போது நம்மால் சொல்ல முடியாது. எனவே இப்போதே அவன் நாமத்தை சொல்லுங்கள் என்று சொன்ன பாசுரம் இந்த பாசுரம். மீண்டும் ஒரு முறை பாசுரம். அஞ்சு அக்கர வடமூலத்தன் அறிவு அறிய செஞ்சக்கர வடவேங்கடநாதனை தேசத்துள்ளீர் நெஞ்சக் கரவடம் நீக்கி இன்றே தொழும் நீழ்மரளி துஞ்சக் கரவடம் வீசும் அக்காலம் தொழற்கு அரிதே. யமன் வருகிற போது தொழுவது நினைப்பது நடக்காத காரியம். எனவே அப்போதைக்கு இப்போதே நாமத்தை சொல்லுங்கள் என்று கையிலே சிவந்த சக்கரத்தை ஏந்தி இங்கே வேங்கடமலையிலே நின்று கொண்டிருக்கிற பெருமாளை தொழுங்கள் என்று சொன்ன பாசுரம் இந்த பாசுரம். நாளை அடுத்த பாசுரம். காயேன வாச்சா மனசேந்திரியவா அத்தியாப்தனாவா பிரகதேசுபாவாது கரோமி எந்த சகலம் பரஸ்மை ஸ்ரீமன் நாராயணாயதி சமர்ப்பயாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாகி உலகத்தினுடைய இயல்பிருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்தொருள்வாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா. எப்போதும் திருநாமம் கண்ணா 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 என்று நாவில் விடுவதற்கு அருள்வாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா 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 கோ